Hi guys, welcome to Street Channel 6. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் தான் விளையாட போகிறோம். இது வந்து நான் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கேன்னா 1170. அதுக்கப்புறம் நான் வந்து கிளாமரிஸ்டா அது ஒவ்வொரு லெவல் மாதிரி வரும். சரி, இப்போ இன்டர்மிஷன் விட்டுருக்காங்க. இதை தாண்ட ட்ரை பண்ணலாமா? கலர்ஃபுல் தீம் வந்து கலர்ஃபுல். ஓகே, நம்ம ரெயின்போ மாதிரி கலரில் பண்ணணும். அப்படின்னா கலர்ஃபுல்னால் ரெயின்போ கலர் மாதிரி தான், நிறையா கலர் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே, ஸ்கின் கலர் வச்சுக்கலாம். லேக் ஆகுதா? ஓகே, நம்ம இந்த அவுட்ஃபிட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட் கலர்ஸாக எடுப்போம், அப்போ தான் அழகாக இருக்கும். பர்பிள் இல்லைன்னா ப்ளூ, ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் இல்லைன்னா பார்க்க லுக்காக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இந்த வந்து 5 ஸ்டார் இருக்கும், அதில் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 5 ஸ்டாரே கொடுத்துருவாங்க. அப்போ தான் நம்மளால் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் பிடிக்க முடியும். அதனால் நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஓகே, அந்த ஒரு ஓகே ஷர்ட் வந்து ஷூஸ். என்ன கலர் ஷூ? ஓகே, அது வந்து ரெயின்போ கொடுத்தாலும் க்ரீன் தான் வருது, ஆனால் பின்னாடி ரெயின்போ வருது. என்னையா இது? ஓகே, ஹேர் ஸ்டைல் வந்து ரெயின்போ கலர்லேயே தரலாம். அதுக்கு வந்து ஈஸியான ஒன்று என்னென்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது. யாரெல்லாம் ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் வந்து கேம் ப்ளே பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கலர் எடுக்கலாம்? ஏதோ எனக்கு ஐடியாவே இல்லை. நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, ரெயின்போ கலரில் ஹேஷ்டேக் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் 3 கலர்ஸ் தான் கொடுக்க முடியாது, எனக்கு ஏற்கனவே தெரியும். வேறு எதாவது பண்ணலான்னு பார்த்தா, ஓகே இதுவே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். கலர்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கலர்ஃபுல்னு சொல்லிட்டோன்னே ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு கலரில் பண்ணுறாங்க. க்ரியேட்டிவ் தான், ஆனால் பார்க்க வந்து கொடூரமாக இருக்குது. ஷூ வந்து நம்ம டார்க் ப்ளூ கலர் மாற்றிடுவோம். முன்னாடி ரெயின்போ இருக்கட்டும், முன்னாடி டார்க் ப்ளூ. வேறு என்ன வைக்கலாம்? ஃப்ளவர் லைட் ப்ளூ, அப்படி எல்லோ. ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுவே இருக்கட்டும். அதில் எல்லோ கொடுக்காம டார்க் ப்ளூ கொடுத்தா நல்லாயிருக்கு. ஓகே, பார்க்க லுக்காக தான் இருக்குது, என்னை பொறுத்த வரையும் நல்லா இருக்குது.
உங்களுக்கு லானா எங்கே இருக்கான்னு தெரியுமா? லானா வந்து மிஸ்ஸிங். புதுசாக லானாக்கு பதிலாக லீனா வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டில் வந்து லானாவும் இல்லை லீனாவும் இல்லை. லீனான்றது ஒரு புது கேரக்டர். யாருப்பா அந்த லானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நெயில் கலர் பண்ணுவாங்க, நெயில் ஆர்ட்டு. இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. லானா ஒரு குட் பர்சன். ஆனால் லீனா வந்து லானாவை வந்து அடைச்சி வச்சிருக்கா. அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், காமிக்கலாமா? இங்கே நெயில் பாலிஷ் கொட்டி இருக்குது, கவனிச்சிங்களா? இது வழியாக போனால் ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் வரும். இங்கே தான் லானாவை அடைச்சி வச்சுருக்கா. இன்னொரு கேஜி நம்ம உள்ளே போய்க்கலாம். ஆனால் லானா கேஜுக்குள்ளே போக முடியாது. லானா கேஜில் வந்து நம்பர் 1 லானா 1ன்னு போட்டிருக்கு. இன்னொரு கேஜில் வந்து லானா 2ன்னு போட்டிருக்கு, கவனிச்சிங்களா? இங்கே வந்து வால்ஸில் நிறைய எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அவுட்ஃபிட் இருக்குது. இதை தொட்டால் மேலே எனக்கு கொஸ்டின் மார்க்ஸ் தான் வருது. பொதுவாக எல்லா அவுட்ஃபிட்ஸையும் தொட்டால் நம்மளால் போட்டுக்க முடியும். ஆனால் அதை தொட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு எனக்கு தெரியல. டைம் ஆப். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 3 வருமா இல்லையான்னு பார்க்கலாம். கலர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க க்ரீன் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தீம்னு நான் சொல்லுவேன். அதனால 1 பாயிண்ட்டே இருக்கட்டும். ஓகே, நான் வரேன். ஓகே, சேட் பாக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் யாருன்னு ரோஸ் ஹாய்னு சொல்லியிருக்காங்க. ஹாய், நம்மளும் ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். நான் வின் பண்ணுவேன், நானே பயமாக இருக்கே. ஓகே, பார்க்கலாம் வின் பண்ணுவேன். ஓகே, இவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நான் 3 தரேன். கண்டிப்பாக இவங்க ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்டு வருவாங்க, வாய்ப்பு இருக்குது. 3rd கூட வரலாம். எல்லாரும் க்ரியேட்டிவிட்டி பார்ப்பாங்க. சில பேர் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நான் போட்டிருக்கிற பிரிண்ட்டு அவங்க வந்து ஹாய் அப்படின்றாங்க. ஓகே, நல்லாயிருக்கு. 3 தரலாம். டான்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். 3லாம் என்ன கேட்டால் அதே பிரிண்ட்டா? 3, 4, 5லாம் அதிகமான பாயிண்ட்டு தான். 1, 2 தான் ஆவரேஜான பாயிண்ட். 1 தான் பேட், அதாவது எப்படி சொல்கிறது, ஓட் பண்ணுற மாதிரி, இது பேடாக ரேட்டிங் கொடுக்குற மாதிரி. வாவும் நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. கலர்ஃபுல்னால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாலாம் இருக்காது. வாவுன்னு போய் அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க. இச்சோ, பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். இதில் என்ன கேட்டால் ரெயின்போ மாதிரியே இல்லை, கலர்ஃபுல்லாக ரெட்டு, பர்பிள், பிங்க், ஒயிட்டு இதுதான் இருக்குது. இவங்களுடைய ஃபேஸ் காணும், நெயில் பாலிஷ் பண்ணலை. அப்புறம் 3மே பிங்க் கலர் தான். அவுட் ஆஃப் தீம். ஒருவேளை அவங்க லேட் ஜாயினாக இருக்கலாம். லேட் ஜாயினாக இருந்தால் நாங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதிகமாக ரேட்டிங் கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க வின் பண்ணிடுவாங்க. அவுட் ஆகிட்டேன்னா ஓகே, எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்க்கலாம். 6th place 8 பாயிண்ட். 7ல் 8 பாயிண்ட். யாரோ ஒருத்தங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கேவலமாக இருக்கேண்ணா. சரி, கமெண்டில் கேவலமாக இருந்தால் பிளாக் ஹார்ட் போடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் போடுங்க.
அப்புறம் பிடிஎஸ் பிடிக்கும்னா பர்பிள் ஹார்ட் போடுங்க. எனக்கு ஓரளவு பிடிக்கும், அவங்களோட சாங்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் பிளாக் பிங்க்கில் லீஸா தான் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் குயின் லீஸான்னு எனக்கு பேரே வச்சுருக்கேன். நம்மளோட நேம் வைக்க வேண்டாம் அப்படின்னா பாருங்க, எங்கள் பீச்லாம் இருக்குது. அப்புறம் மர்மைட் டெயில்லாம் என்கிட்ட இருக்குது. இது வந்து டிடிஐ கோட்ஸ்ன்னு வாங்க. இங்கே வந்து கோட்ஸ் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணணும் வரும். அப்புறம் பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் சர்ச் பண்ணாலும் வரும். அதில் தான் மர்மைட் டெயில் இருக்குது. தீம் வந்து ஹனிமூன். ஓகே, வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ வந்து ரெடி ஆகணும். என்ன போடலாம்? நோ ஐடியா. ஓகே, இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது. டார்க் மெரூன் ரெட்டிஷாக நான் போட்டுக்கிறேன். அப்புறம் பூட்ஸ் போடலாமா? பூட்ஸில் வந்து நீ வரையும் இருக்கட்டும். ஓகே, பேலட்டில் என்ன கலர்? பிளாக்கே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹெட் பேண்ட் ஹனிமூன் ஒரு மாதிரி இருக்கா? சரி, அந்த ஃபுல் செட்டையும் எடுத்து போட்டுக்கிறேன். சிம்பிளாக ரெடியான ஃபுல். இதுக்கெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கிறோமானே தெரில, பார்க்கலாம் ஜெயிக்கிறோம். ஹேர் ஸ்டைல் வந்து இது ஓகே, இது அழகாக இருக்குது. பேங்க்ஸ் வைக்கணுமா? இல்லை பேங்க், இந்த பேங்க் ஓரளவு நல்லதாக இருக்குது. மேக்கப் இது வந்து நெட்டு வெளிநாட்டிலலாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க கை காலெல்லாம். அது ஒரு ஃபேஷன், அதனால் நானும் போட்டுக்கிறேன். இந்த பூட்ஸ்க்கு வெளியேயும் அந்த நெட் தெரியுது. அதுக்கு வந்து இங்கே ஒரு பூட்ஸ் இருக்குது. டிடிஐ கோட்ஸில் நான் ஒரு பூட்ஸ் வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டது பிளாக் ஐக்கிக்கலாம். நல்லாதான் இருக்குது. கையிலேயே நெட் போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி கை இருக்கா, இதை எடுத்துக்கலாம். இதை வந்து பேட்டர்னில் போய் நெட் போட்டுக்கலாம். வேறு ஸ்லீவ்ஸ் ஒர்க் வச்சுக்கலாம். ஓகே, அழகாக தான் இருக்குது. ஃப்ளவர்ஸ் மாதிரி எதாவது வைக்கணுமா? ஹேட்டை தானே வச்சுக்கலாமா? ஏன்னா ஹனிமூனுக்கு வந்து வெளியே தான் போவாங்க அதிகமாக. ஓகே, லானா இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். நான் ரெடி ஆகிட்டேன்னா எப்பவுமே லானா இருக்கிற இடத்துக்கு போயிடுவேன், போரிங்காக இருக்கும். சரி, அங்கே இருக்க வால்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம். Where is she? Her name is like mine, but she's so different. Nails. அவளுக்கு nails பிடிக்கும்னு நினைக்கிறேன். Please believe me, I am real. She will be gone.
அவள் போயிடுவான்னு சொல்கிறாங்க, ஆனால் போவாளா? நான் ஆஃப் த மாறியா இவளை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. இதுதான் அமுக்கணுமா? ஓகே, நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு, அதான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே நான் தான். யாரானு ஸ்லேன்னு சொல்லுங்கப்பா. ஓகே, நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்துருக்காங்க, ஐ திங்க் இவங்க விஐபின்னு நினைக்கிறேன். நோஸ் வச்சுருக்க மேக்கப் போட்டாங்கலாம் விஐபின்னு நல்லா இருக்கு. ஹேட்டுக்கு மட்டும் இந்த பிளாக் இல்லைன்னா ஃபுல் ஒயிட் கொடுக்கணும். ஐயோ பாயிண்ட்டு, இப்படி தான் நான் பாயிண்ட் கொடுக்க மறக்கவே சொல்கிறேன். பேலரினா ட்ரெஸ்ஸா? நான் என்ன கேட்குறேன்னா ஒயிட் பேலரினா அவுட்ஃபிட் அப்படின்னு கேட்குறேன். சும்மா கேட்பேன். அப்போ அண்ணனுக்கு யாரானு இவ்வளோ கிராண்டாக போவாங்களா? அப்புறம் ஹேர் பேண்ட் கலரும், அதாவது அந்த ஃப்ளவர் கலருமே வேறு மேட்சிங் ஆகலை. எனக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. இது க்யூட்டாக இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு 3 தரலாம். வீடியோ லாங்காக போகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுவும் கூலாக இருக்குது. ஆனால் கீழே வந்து பிங்க் கலரில் அவங்க கொடுத்துட்டாங்க, அர்த்தமே இல்லாமல். அப்புறம் நெயில் கலரும் பண்ணல. பாயிண்ட்டு கொடுக்க மறந்துட்டேன். இது நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலான்னா 4 தரலாம். 4 நம்ம சொல்லுவோம் ஸ்லே. ஓகே, எங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரியே தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்கும். நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேலரினா அவுட்ஃபிட் போட்டவங்க தேர்டா? என்னப்பா இது? ஓகே, நம்ம 8 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 8 பேரில் 8 பாயிண்ட் தான், ஆனால் அவங்க வந்து 8 பேரில் 7 பாயிண்ட் தான். என்ன கதையா இது? ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா நான் லாஸ்ட்டு. ஓகே, இன்னும் ஒரே ரவுண்ட் விளையாடிட்டு வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, கட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தீம் வந்து ஸ்பா டே. ஸ்பான்னா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இடத்துக்குலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா என்கிட்ட இருக்குது. ராயல் ஸ்பா அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். இதுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸ்பாலெல்லாம் அதிகமாக ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க, அது தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் வந்து கூலிங்காக எதானு குடிக்கணும்னு கோகோனட் ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி குடிப்பாங்க. வேறு என்ன இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆயாச்சு. திருப்பியும் நாய் குலைச்சிச்சு, அதனால் கட் பண்ணேன். ஓரளவு நல்லதாக இருக்கும். என்னடா மொக்கையாக இருக்குன்னா நினைக்காதீங்க, நான் இப்போ தான் பிகினராக ஆகுறேன். இந்த மேக்கப் பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகே, வினர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம்.
திருப்பி தோத்துட்டேன். ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து 5th வந்திருக்கேன். ஓகே.